அந்த ரமலான்ல செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல்களில் வெளிப்படையான அமல் எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அது என்ன? நோன்பு பிடிக்கிறது. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் அதில் பெருமை அடிக்கலாது. திங்கக்கிழமை நோன்பு பிடிச்சவனுக்கு வர பெருமை கூட ரமலான் நோன்புக்கு வராது, கடமையான நோன்புக்கு. ஏன்? திங்கக்கிழமை நம்ம நோன்பு பிடிக்கிற டைமில் நம்ம 1-2 பேர் பிடிச்சிருப்போம், நிறைய பேர் பிடிச்சிருக்க மாட்டோம். உள்ளத்துக்குள்ள ஒரு பெருமை என்ன செய்யலாம், ஏற்படலாம். ரமலான் நோன்புல அது வருதில்லை. காரணம் எல்லாரும் என்ன செஞ்சிருப்பான், 7 வயசு பிள்ளையும் பிடிக்கும், 6 வயசு பிள்ளையும் பிடிக்கும், எல்லாரும் பிடிச்சிட்டிக்கிறதால யாரும் நான் ரமலான் நோன்பு பிடிச்சிக்கிறேன் என்று பெருமையாக நினைக்கிறது இல்லை. விட்டவன் தான் கொஞ்சம் சிறுமையாக நினைப்பான், நம்ம நோன்பு விட்டுட்டோமே என்று ஒரு சிறுமையாக நினைப்பான். ரமலான் நோன்புல யாரும் பெருமை அடிக்க. ஆனால் ரமலான்ல சைத்தான் நிறைய பெருமைகளை கொண்டு வந்து சேர்ப்பான். இதில் ஏண்டா? இரவு வணக்கத்தில், வித்திரில், அதே போல் தொழுகை ஜமாத்தா ஃபஜ்ருகளில் தொழுகிறதுல, குர்ஆன் நிறைய ஓதுறதுல, தான தர்மங்கள் செய்கிறதுல எல்லாம் ஒரு போட்டியையும் பெருமையை செய்து என்ன செய்வான், கொண்டு வந்து சேர்ப்பான். இந்த ரெண்டும் இந்த ரமலான்ல மட்டுமல்ல, பொதுவாக எல்லா இடத்திலையும் உணர வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் அமல்களுடைய மாதமாக, பாவங்கள் தவிர்க்கப்படக்கூடிய மாதமாக இருக்கக்கூடிய இந்த ரமதானுக்கு இந்த 2 முன்னுரையும் மிக முக்கியமானது. அதாவது சில பாவங்கள் செஞ்சிட்டோம் என்று செய்கிறது கூடாது, அல்லாவுக்கு நம்ம முஜாஹரா பிதம் அல்லாவோட அதை எதிர்க்கிற மாதிரியான ஒரு மோசமான ஒரு செயல்பாடு செய்து விட்டோம் என்று சொன்னால், சில பாவங்கள் ஒரு முஃமினை எப்படியெல்லாம் இன்கிசாரன் பணிவையும் அவனுக்கு தாழ்மையையும் பெருமையற்ற ஒரு மனநிலையையும் ஏற்படுத்துகிறது என்பதை நம்ம தெரிஞ்சு கொள்வதும், நிறைய நன்மைகள் சில பொழுதுகளில் எப்படி பெருமையையும் சுய திருப்தியையும் அல்லாவுக்கே நம்ம என்ன, அதாவது ஒரு அருள் செய்கின்றது போன்ற ஒரு செயல்பாடையும் ஏற்படுத்துகிறது என்பதை உணர்த்துவதற்கு தான் இந்த தலைப்பை நம்ம என்ன செஞ்சோம், போட்டோம். இதை மாறி போட்டு இருந்தால் அது என்ன நடந்திருக்கும் என்று சொன்னால், எல்லா பாவங்களும் பணிவை தரும் அர்த்தம் வந்துடும். வணங்கிட்டா எல்லா நன்மைகளும் பெருமையை தரும் அர்த்தம் என்ன செஞ்சிடும், வந்துடும். அதனால் சிலது என்று காட்டுறதுக்காக வேண்டித்தான் அந்த மாதிரி என்னது நம்ம எந்த செய்தோம், நம்ம இந்த இடத்துல மாற்றி சொன்னோம். உதாரணமாக இய்யாக்க நஅ்புது வ இய்யாக்க நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். இந்த வசனம் நம்ம எப்படி சொல்லுவோம், செயல்படுபொருளை நம்ம முதலாவது எப்பயும் சொல்கிறது இல்லை, எழுவாயத்தான் முதலாவது சொல்லணும். நாம் உன்னை வணங்குகிறோம்னு சொல்லணும். ஆனால் இங்கே யாரை வணங்குறோமோ அவனை முற்படுத்துகிறோம். உன்னையே என்ன வணங்குகிறோம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் அதை ஃபுல்லாக அந்த இடத்துல என்ன செஞ்சு வரையறுத்துறது. நம்ம வேற யாரையும் நம்ம என்ன செய்யறது இல்லை, வணங்குவது இல்லை என்பதற்காக, வரையறுப்பதற்காக நம்ம அப்படி சொல்கிறோம். இது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முன்னுரை. இந்த தலைப்பு கடந்த கால அறிஞர்கள் நிறைய இந்த விஷயத்தை என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால் விளங்கப்படுத்தி இருக்கிறாங்க. என்ன காரணம் என்றால், இது மனிதனுக்கு பெருமை, சுய திருப்தி, வணக்க வழிபாடுகளால் என்ன செய்யலாம், வரலாம், நன்மைகளெல்லாம் அடிச்சுட்டு போயிடலாம். பாவங்களின் மூலம் ஒரு மனிதனுக்கு சில பொழுதுகளில் அவன் உடைஞ்சி மனம் நொந்து போகிறதுனால அவனுக்கு என்ன செய்யலாம், ஒரு அல்லாவுடைய ஒரு இரக்கமும் அல்லாவுடைய மஹப்பத்தும் அவனுக்கு என்ன செய்யலாம், ஏற்பட்டு விடலாம். அதனூடாக அவன் திருந்தி வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு என்ன செய்து அந்த இடத்துல ஏற்படுகிறது. இதை உணர்த்துவதற்காக பல அறிஞர்கள் சொன்ன வார்த்தை என்ன, ருப்ப மஅசியத்தின் அவுரஸத் ذُلًّا وانكسارًا خير من طاعة أورثت عزًّا واستكبارًا. அதாவது எத்தனையோ பாவங்கள் அதை செய்தவருக்கு பணிவையும் மன உடைவையும் மன நெகிழ்வையும் ஏற்படுத்தி இருக்கின்றதே, அந்த பாவங்கள் பெருமை ஏற்படுத்தக்கூடிய நன்மைகளை விட சிறந்தது. பெருமை ஏற்படுத்தக்கூடிய நன்மைகளை விட சிறந்தது. சில பாவங்கள் சில மனிதர்களுக்கு என்ன செஞ்சிருமெண்டா, நல்ல மக்களை பார்க்குற டைமில் அவங்களோட நம்ம பழகிறதுக்கு அவ்வளோ தகுதி இல்லை, நம்ம பாவத்தால் என்ன நிரம்பினவங்க நம்ம ஒதுங்கிட்டு போவான், அவன் விலகிக்கிட்டு போவான், அவன் நிறைய தர்மமும் செய்வான், தொழுவான், இருந்தாலும் அவனோட தொடரேச்சியான பாவங்களால் அவனோட உள்ளம் என்ன செய்ய இன்கிசார் உடஞ்சிக்கிட்டே இருக்கும். நல்ல மக்களோட பழகிறதை விட்டு கொஞ்சம் ஒதுங்கிடுவான். அவனோட செயல்பாடு பிழையாக இருந்தாலும் அவன் உள்ளத்தால் என்ன, நம்ம எல்லாம் கடைசியாக தான் என்ன செய்ய போகிறோம், நம்ம நிற்க போகிறோம், நம்மெல்லாம் அல்லா இடத்துல என்ன எந்த இடத்துல நிற்க போகிறோம், நம்ம சொர்க்கம் போவோமா, அல்லா இடத்துல சொர்க்கத்தை கேட்பான். மன உழைவு என்ன செய்யும், அவர்களுக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த பாவங்களெல்லாம் செய்யாத ஒரு மனிதர் இருந்து கொண்டிருப்பாருன்னா அவருடைய பார்வை எப்படி இருக்கும்னா, இவங்கெல்லாம் எப்படி அல்லா இடத்துல தப்ப போகிறாங்க, அவரை பற்றி விட்டுருவார். இவங்க எப்படி அல்லா இடத்துல எப்படி தப்ப போகிறாங்க, இவங்க எப்படி அல்லா இடத்துல இருக்க போகிறாங்கட, சுப்ஹானல்லாஹ், கவலையும் படுவார். ஒரு நபிமாருடைய கவலை, சஹாபியோட கவலை, இமாம்களுடைய கவலையெல்லாம் அவர் மீது இல்லை, மக்களை பார்த்து என்ன செய்யும், அவருக்கு நிறைய கவலைகள்லாம் என்ன செய்யும், வந்து கொண்டிருக்கும். இது சரியான இடத்துல நிறுத்தப்படலேண்டா இவர் நரகம் போய் அவர் சொர்க்கம் பேத்துருவார். ஒருவருக்கு ஒரு உபதேசம் செய்த சம்பவத்தை நம்ம படிச்சுக்கிறோம். ஏன் இப்படி பாவம் செய்கிறா, ஏன் இப்படி பாவம் செய்கிறான்னு சொல்லிட்டு ஒரு டைமில் அவர் என்ன செஞ்சிடறாரு, அல்லாஹு தஆலா என்னைய பார்க்கறதுக்கு ஒன்றும் என்ன செய்யலை, அனுப்பலேன்னு கோவத்தில் சொல்லிடுறார். அவர் சொன்னது பிழை. இவர் என்ன செஞ்சிடறார், அல்லாஹு தஆலா அல்லாவின் மீதானே உன்னை மன்னிக்க மாட்டான், இப்படி பேசுறியே, நான் ஒரு உபதேசம் பண்ணுறேன் அதுக்கு நீ இப்படி பேசுறியே, அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான்ட்டு இவருடைய அந்த நம்பிக்கை என்ன செஞ்சிருதுன்னா ஒரு பெருமையோட இடத்துக்கு என்ன செஞ்சிருது, கொண்டு போயிருது. இப்போ அல்லாஹு தஆலாவுடைய பதில் என்ன, நான் மன்னிக்க மாட்டேன் என்று சத்தியம் பண்ணுறதுக்கு இவர் யார்,
அவரது அமலை நான் அழித்து விடுகிறேன், அவரை நான் மன்னிச்சிடுறேன். பாவி என்ன செஞ்சிடுறேன், மன்னித்து விடுகிறேன் என்று வருது. அப்ப இந்த வார்த்தையை பாருங்க, ருப்ப மஅசியத்தின் அவுரஸத் துல்லன் வன்கிசாரன் கைரும் மின் தாஅத்தின் அவுரஸத் இஸ்ஸன் வஸ்திக்பாரா. பெருமையையும் தான் தான் என்ற ஒரு சுய திருப்தியை ஏற்படுத்துகின்ற வணக்க வழிபாடுகளை விட, எல்லாத்தையும் சொல்லல, இதை ஏற்படுத்தக்கூடிய வணக்க வழிபாடுகளை விட எது மிகவும் சிறந்தது என்றா, தன்னை நொந்து கொண்டு தான் தாழ்ந்தவன் என்று அல்லாஹ்வுக்கு முன்னால சுஜூது விழக்கூடிய மனநிலை ஏற்படுத்தக்கூடிய பாவம் என்னது சிறந்தது என்று சொல்லி பல அறிஞர்கள், குறிப்பாக இமாம் இப்னுல் கைம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் மதாரிஜுஸ் சாலிகீன், இறைப்பாதையில் பயணிப்பவர்களுடைய படிக்கட்டுகள் என்ற நூல் என்ன செய்கிறாரு, இந்த சப்ஜெக்ட் என்ன செய்கிறாரு, மிகவும் தெளிவாக கொண்டு வருகிறார். அப்போ இது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான 2 பாதைகள். அதுக்கு சொல்லலாம் உபூதியத்து தௌபா, உபூதியத்து தா. அல்லாவை வழிபடுவதன் மூலம் ஒருத்தர் என்ன செய்கிறாரு, அதாவது அடிமைப்படுறாரு. இது ஒவ்வொரு அடியார்ட்டும் இருக்கணும். இன்னொருத்தர் உபூதியத்து தௌபா, அல்லாவின் பக்கம் மீளுவதன் மூலம், மனம் உடைஞ்சி, அதாவது மனம் நெகிழ்ந்து மீளுவதன் மூலம் எத்தனை என்ன செய்கிறாரு, அல்லாவின் பக்கம் இபாதத். இது ஒரு அடியான்ட்டு இது 2 இருக்கும், யாரும் இதை தவிர்க்க இயலாது. உலகத்தில் எவ்வளவு பெரிய வணக்கசாலியாக இருந்தாலும் அவர்கிட்டையும் அது என்ன செய்யும், பாவங்கள் இருக்கும். எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அவர்கிட்டையும் சில நன்மைகள் என்ன செய்யும், இருக்கும். இல்லாமலாம் இருக்க போறது இல்லை. ஆனால் மனிதன் உணர்வு எப்படி ஆகிருமண்டா, நன்மை கூடுதலாக செய்யறதுனால பாவம் இல்லை என்ற மாதிரியான ஒரு உணர்வு அவனுக்கு என்ன செஞ்சிடும், ஏற்பட்டுரும். தீமை கொஞ்சம் நிறைய செய்வதனால இபாதத்துக்களே இல்லை என்ற மாதிரி உணர்வு அவனுக்கு என்ன செஞ்சிடும், ஏற்பட்டு விடும். இதுதான் இந்த பெருமையையும் இந்த பகுதியையும் என்ன உருவாக்குறதுக்கான காரணம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களோட உள்ளத்தை சோதிச்சுக்கிட்டே இருப்பான். இப்போ இப்லீஸுடைய வரலாறை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது மலக்குமார்களும் அவனும் என்று இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவனுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க ஒளியால் படைக்கப்பட்டவங்க, இவங்க நெருப்பால் படைக்கப்பட்டவங்க. அல்லாஹ் சோதனைக்கு என்ன செஞ்சான்னா, மண்ணால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சான். மண்ணால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அப்போ தான் அவனுக்கு பெருமையை உருவாகுது. பெருமை அவனுக்கு எங்கே ஏற்படுதுன்னா, மண்ணால் படைச்சவனுக்கு சுஜூது செய்ய சொல்கிற இடத்துல தான் அவனுக்கு வருது. அது வரைக்கும் சுஜூத்தில் அவனுக்கு பிரச்சனை இல்லை. அவனுக்கு அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்கிறதுல ஒரு பிரச்சனை இல்லை, அல்லாஹ் சொல்கிறத கட்டுப்படுறதுல அவனுக்கு பிரச்சனையே இருக்கலை. ஆனால் என்ன, ஆதமுக்கு சுஜூது செய்ய என்று சொன்ன உடனேயே அவனுக்கு பெருமை. அப்போ அல்லாஹு தாலா சில இபாதத்துக்களை எங்களுக்கு சோதனை என்ன செய்வான், மாற்றுவா. நீ பெருமையின் விளைவாக அதை செய்றியா, வேறொரு விளைவாக உனக்கு என்ன செய்றியா அப்படி என்ற அந்த உணர்வை தருவான். இந்த வணக்க வழிபாடுகள், சில வணக்க வழிபாடுகள் அதிகமாக மவாஹிர் சைத்தானிய வெளிப்பாடுகள் நிறைய நம்ம பார்க்குறோம். நல்ல அமல்களுடைய செயல்பாடுகள் நிறைய பார்க்குறோம். குறிப்பாக நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், அதாவது சொல்லி காட்டுதல்ண்டா வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் அடியார்களுக்கு சொல்லி காட்டுதலை விடுங்க, அல்லாவுக்கே பெரிய நியாமத்தா விவரிக்கிற மாதிரியான உணர்வு அவருக்கு இருக்கும். இஸ்லாத்தில் விவரிக்கிறது யாருக்கு நியாமத், இஸ்லாத்துக்கு ஒரு பெரிய நியாமத். என்னை போன்றவங்க இஸ்லாத்தில் இருக்கிறதுனால சுபஹானல்லாஹ் இஸ்லாம் வளருது. இஸ்லாம் என்ன வளருது. என்னை போன்றவங்க பள்ளிக்கு வாரதுனால பள்ளிக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, வராங்க. என்னை போன்றவர்கள் மார்க்க உரை பேசுவதனால நிறைய பேர் மார்க்கத்துக்குள்ள என்ன செய்றாங்க வர. அப்ப நீ இஸ்லாத்துக்கு பெரியவர் என்ன அருள். யமுன்னூன அலைகான் அஸ்லமு, நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்ததை, அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்ததை உமக்கு பெரிய அருளாக சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் சொல்றான், யமுன்னூன அலைகான் அஸ்லமு, அவர்கள் இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சதை இஸ்லாத்துக்கு பெரிய ஒரு அருளாக அவர் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுற. குல்லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும், உங்களுடைய இஸ்லாத்தை அருளாக சொல்லி காட்ட வேண்டாம், உங்களுடைய இஸ்லாத்தை அருளாக நீங்கள் சொல்லி காட்ட வேண்டாம். பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் லில் ஈமான் இன்குன்தும் சாதிகீன். அதாவது அல்லாஹு தாலா உங்களுக்கு ஈமானின் பக்கம் வழிகாட்டியதன் மூலம் அல்லாஹ் தான் உங்களுக்கு அருள் செய்திருக்கிறான், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால். எனவே அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்ததை உமக்கு அருளாக சொல்லி காட்டுகிறார்கள். இந்த அருள் ஃபீலிங் எங்களுக்கு எங்கிருந்து வருது, ஷைத்தான் ஏற்படுத்துறான். ஷைத்தானுக்கு பாவத்துக்குள்ள எடுத்து போடுறதை விட இபாதத்து பக்கத்தால் வழிகெடுத்துறதான் மிகவும் விருப்பமாக இருக்கும். ஏன்னா பெருமையை லேசாக என்ன செஞ்சிடலாம், கொண்டு வந்துடலாம். பெருமையை அவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தும் அவன் வழிகட்டு போன ரூட் அது பெருமை செய்தால தான். அதனால் இந்த பக்கத்தால் கொண்டு வந்துடலாம். அப்போ அல்லாஹ் தாலாவே சொல்லி காட்டுற, உங்களுக்கு இஸ்லாத்துக்கு வந்ததை அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இப்படி சிலர் இருக்கிறாங்க. அதாவது இஸ்லாத்துக்குள்ள அவர் செய்யக்கூடிய சேவைகள், அவருடைய வணக்க வழிபாடுகளும் இஸ்லாத்துக்கு அவர் செய்யக்கூடிய சேவைகளும், இதில் எதுவாக இருந்தாலும் அவர் சொர்க்கத்துக்கான ஒரு வழியை தேடலை, அவர் இருக்கிறது இஸ்லாத்துக்கான ஒரு ஹெல்ப். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு அவர் பண்ற என்ன ஒரு ஹெல்ப். இது அல்லாஹ் தாலா யாருக்கு பெரிய உதவி நீ செஞ்சுக்கிறீங்க இஸ்லாத்துக்குன்னு சொல்றேன்னா யாருக்கு சொல்லிக்கணும், ரசூலுல்லாஹ்களுக்கு சொல்லிக்கணும். இறுதி நபி மக்கா வெற்றிக்கு போகிற டைமில் ரசூலுல்லாஹ்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்லிக்கணும், ஒரு அருளை சொல்லி, நீங்கள் உங்களை நபியாக நாங்கள் தேர்ந்தெடுத்தது இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு பெரிய அருள் என்று சொல்லி காட்டிருக்கணும்.
அல்லாஹ் அந்த இடத்துல வெற்றி இடத்துல என்ன சொல்றான்டா, இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவி வந்தால்ன்றான். அல்லாஹ்வுடைய உதவி வந்தால், வெற்றி வந்தால் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? கொண்டாட்டம் அல்ல, அல்லாஹ்வை துதித்து அவனிடத்துல பாவ மன்னிப்பு தேடி அவனிடத்துல தௌபா செய்யணும். அதான் உங்களோட வேலை. வெற்றி வந்தா நீங்க செய்ய வேண்டிய இஸ்திக்பாரும் தௌபாவும் தான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறாண்டால் அதுதான் ஒரு ஈமான், ஒரு முஃமினுடைய விளக்கம். நான் அருள் அல்ல, இஸ்லாம் எனக்கு பெரிய ஒரு அருள். நான் இன்றைக்கு ஒரு இபாதத்து செய்கிறேன் என்றா, நான் இன்றைக்கு ஒரு வணங்குறேன் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய அருளால தான் வணங்குறேன். ஒருத்தர் வணக்கம் இல்லாம பாவத்துல ஈடுபடுறாருன்னு சொன்னா அல்லாஹ் அவனை சோதிக்க நாடிட்டான். நீ என்ன நினைக்கிறோம்டா, அல்லாஹ் ஒரு செகண்ட்ல உன்னை அங்க வச்சு அவனை இங்க வச்சிடலாம். வலவுலா அன் சப்பத்னாக், நபியே உம்மை நாம் உறுதிப்படுத்தி இருக்காது விட்டால் லக்கது கித்த தர்க்கனு இலைஹிம் ஷைஅன் கலீலா, நீங்களும் வளைந்து கொடுத்தே இருப்பீர்கள், நீங்களும் கொஞ்சமாக வளைந்து போயிருப்பீர்கள், அவர் பக்கம் கொஞ்சமாக வளைந்து போயிருப்பீர்கள். அப்ப உறுதிப்படுத்தினது யாரு? அல்லாஹ். வலவுலா அன் சப்பத்னாக், நாம் உம்மை உறுதிப்படுத்தி இருக்காது விட்டால். இந்த உலகத்துல யாரு சொர்க்கம் போனாலும் அதை நம்ம அகீதால என்ன சொல்றோம்டா, பிஃபத்லிஹி, அல்லாஹ்வுடைய சிறப்பால தான் என்ன செய்யறாரு, சொர்க்கம் போகிறார். அவருடைய அமலால் அல்ல. அமல் நிபந்தனையாத்தான் எங்களுக்கு சொல்லப்பட்டுச்சே தவிர அமலுக்குரிய கூலி அல்ல. அசர் டு மகரிப் ஒருத்தர் வேலை செய்யறாரு, அவருக்கு நம்ம 1000 ஓஎம்ஆர் கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். நம்ம செஞ்ச வேலை அப்படித்தான், அசர் டு மகரிப் வரைக்கும் தான் வேலை செஞ்சுக்கிறோம். சொர்க்கம் எங்களுக்கு எப்படி கூலியா கிடைக்கிறது? அப்ப செஞ்ச வேலைக்கு அல்லாஹ் தந்த அருளே ஈக்குவல் ஆயிரும். அதுல ஒரு சாதாரண ஒரு மூச்சு ஈக்குவலா பேத்துரும். அதுக்கு மேலதிகமா தரப்படுறதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஃபضல். அதனால ரசூலுல்லாஹ்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், வலவுலா அன் சப்பத்னாக், நாம் உம்மை உறுதிப்படுத்தி இருக்காது விட்டால் லக்கது கித்த தர்க்கனு இலைஹிம் ஷைஅன் கலீலா, நீங்களும் கொஞ்சமாக அவர்கள் பக்கம் என்ன செஞ்சிருப்பீங்க, வளைந்திருப்பீர்கள். அதனால தான் நாங்கள் அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறோம், என்ன, அல்லாஹும்ம சப்பித் கல்பி, எங்கட உள்ளத்தை உறுதிப்படுத்து, அலா தீனிக், உனது மார்க்கத்தில். தஸ்பீத் எங்கிருந்து வரணும்? அல்லாஹ்விடம் இருந்து என்ன செய்யணும், வரணும். அப்போ லினுசப்பித பிஹி ஃபுஆதக், நபியே உமது உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காக ஆரம்பகால நபிமார்களுடைய வரலாறுகளை உங்களுக்கு நாம் சொல்லுகிறோம். அப்போ தஸ்பீத் யார் தாரது? அல்லாஹ். இன்றைக்கு நான் ஒரு தொழுகிறேன்டா, நான் ஒரு நோன்பு வைக்கிறேன்டா, நான் ஒரு தர்மம் செய்கிறேன்டா, நான் மார்க்கத்துக்கு ஒரு சேவை செய்கிறேன்டா, அது ஃபதுலும் மினல்லாஹ், அல்லாஹ்விடம் இருந்து வந்த என்ன ஒரு சிறப்பு. அப்ப இதுல பெருமை அடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. யமுன்னூன அலைகான் அஸ்லமு குல்லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும், இது நிறைய பேர் செய்யக்கூடிய விஷயம். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதை அருளாக சொல்லி காட்டுகிறார்கள். உங்கள் இஸ்லாத்தை நீங்கள் அருளாக சொல்ல வேண்டாம், நான் தான் உங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறேன், அருள் செய்திருக்கிறேன், அல்லாஹ் தஆலா சொல்றான். இது இபாதத், வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடியவர்கள். அது மாத்திரமல்ல, மார்க்கத்துக்கு ஏதாவது சேவை செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்களுடைய உள்ளத்தில் வரக்கூடிய ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய ஒரு உணர்வு இது. அப்ப அல்லாஹ்வுடைய தஸ்பீத்தின் காரணமாக, அல்லாஹ் தஆலா தந்த அருளின் காரணமாகத்தான் நான் இப்படி இருக்கிறேன் என்ற எண்ணத்துக்கு விட்டுட்டு போய் சிறப்பு, இவர் இருப்பது என்ன, சிறப்பு என்கின்ற ஒரு மனோபாவம் என்ன செய்கிறது, எங்களிடத்தில் ஏற்படுகிறது. இது எதை ஏற்படுத்து எங்களுக்கு? இந்த இபாதத்தும் இந்த வணக்க வழிபாடுகளும் இந்த தாஅத்தும் இஸ்ஸன் வஸ்திக்பாரன், எங்களுக்கு ஒரு பெருமையையும் நாங்க தான் என்கின்ற உணர்வையும் ஏற்படுத்துகிறேன்டா. பாவம் செஞ்சுட்டு துடிக்கிறவன் சிறந்தவன், பாவம் செஞ்சு விட்டு துடிக்கிறவன் இதை விட என்ன சிறந்தவன்றதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா, இப்ப நான் இந்த சொன்ன தலைப்பு ஒரு பல இமாம்கள் சொன்னதுன்னு சொன்னேன். அந்த இமாம்கள் எங்க இருந்து இந்த அடிப்படையை புரிந்திருப்பார்கள்ன்றதுக்கு அவ்வளவு குர்ஆன் வசனங்களுக்கு அவ்வளவு ஹதீஸ்கள் இருக்கு. உதாரணமா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், கவுலும் மஅரூஃப் வ மக்ஃபிரா, நல்ல வார்த்தை சொல்வதும் மன்னிச்சு விடுறதும் மறைச்சி விடுறதும். ஒரு மனுஷன் கஷ்டத்தை சொல்றான், அவன்கிட்ட ஒரு தேவையை சொல்றான், பல முறை சொல்றான், அடிக்கடி சொல்றான், அவங்கள்ட்ட இல்லை, நீங்க அவனை மறைக்கிறீங்க, இல்லை கொடுக்கறது, ஆனால் அவன் செய்தியை சொல்லாமல் என்ன செய்றீங்க, மறைக்கிறீங்க, மன்னிச்சு விடுறீங்க, அந்த டிஸ்டர்பை நீங்கள் பொறுத்து கொள்றீங்க, நல்ல வார்த்தை சொல்லி விடுறீங்க. இது சிறந்தது. ஹைரும் மின் சதகத்தின் யத்பஉஹா அதா, தொந்தரவோடு நீங்கள் செய்கின்ற தர்மத்தை விட, நீங்கள் அவனுக்கு அசௌகரியப்படுத்தி செய்கிற தர்மத்தை விட, அவனை மனநோக அடித்து நீங்கள் செய்கிற தர்மத்தை விட நல்ல வார்த்தை சொல்லிட்டு அவனை மறைச்சிடுறது சிறந்ததுன்றான். அவன் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த வழிபாடை விட, இந்த இபாதத்தை விட நீ இதோட நிறுத்திக்கிறது உனக்கு என்ன சிறந்தது. அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், அதாவது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் கனி அல் ஹலீம், வசதி மிக்கவன், அவன் பணக்காரன், உன்னோட தர்மம் அவனுக்கு என்ன தேவையே இல்லை. அல் ஹலீம், மிகவும் மன்னிக்க கூடியவன். அல்லாஹ் தஆலா உன்னை விட்டு வச்சிக்கிறதும் எதனால, ஏன்னா நீ இவ்வளவு செஞ்சியும் உன்னை நான் மன்னித்து விடுவதும் எதற்காக என்று சொன்னால் ஹலீம், அல்லாஹ் கருணை உள்ளவன் அப்படின்னு. இப்போ அல்லாஹ் தஆலா இதில் என்ன சொல்ல வரா, தர்மம் செய்யாத என்றான். இந்த தர்மம் எனக்கு என்ன தேவையில்லைன்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்போ நல்ல வார்த்தை சொல்லுவதும் மஃபிரா, அவனை மன்னிச்சு விடுவதும், அதை கேட்டு வரவர்களை மன்னித்து மறைத்து விடுவதும் சிறந்தது நீ செஞ்சு தர்மம் செய்து அவர்களுக்கு சொல்லி காட்டுவதை விட. ஒரு அறிஞர் சொல்றாரு, நீ ஒருவருக்கு உதவி செய்த பின்னால் நீ சொல்லக்கூடிய சலாம் அவனை தாழ்த்தும் என்றால் அவனுக்கு சலாம் சொல்லாத. நீ
நீ உதவி செஞ்ச பின்னால் அஸ்ஸலாமு அலைக்கும்ன்றது அவனை கொஞ்சம் இன்கிசாராக்குது. அவங்களுடைய சில கேரக்டர்கள் இருக்கும், அதை தாங்கிக்கல அடைய அப்படி என்ற ஒரு உணர்வு ஏற்படுத்தக்கூடிய கேரக்டர். அதை கண்டி என்று சொன்னால் நீ என்ன செஞ்சிரு, அதாவது அவனுக்கு சலாமி என்ன செய்யாது, நீ சொல்லி விடாதே. அதாவது சில அறிஞர்கள் சொல்கிற ஒருத்தர் கடன் வாங்கிப்பார்னு வைங்களேன், நியாயமான ஒரு நேர்மையான ஒரு மனிதர் கடன் வாங்கிக்கிறார். கடன் வாங்கின மனிதரை அவர் உரிய டைமும் வரலை, வராத நேரத்தில் நான் அவர் வருகின்ற பாதையில் போவதை நான் வெறுக்கிறேன். ஏண்டா இன்னி அதாவது இன்னில அஸ்தஹி அன் அஜித துல்ல ஃபி வஜ்ஹி அஹி, என் சகோதரனுடைய முகத்தில் இழிவை பார்க்கறத நான் என்ன செய்கிறேன், நான் வெறுக்கிறேன் அப்படி என்றார். இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம். அதாவது நமது வணக்க வழிபாடுகள், நமது தான தர்மங்கள், நம்ம மார்க்கத்துக்கு செய்யக்கூடியவைகள் எல்லாம் அல்லாஹ் எனக்கு செய்த அருள், அல்லாஹ் எனக்கு செய்த நியாமத். அல்லாஹ் தஆலா நினைச்சா அப்படியே மாற்றி அவனை ஒன்ற இடத்துலையும் உங்களே அவள் இடத்துல என்ன செய்யலாம், வைத்து விடலாம் அப்படி என்றது குர்ஆன் வசனம். அப்போ இந்த இபாதத் எங்களுக்கு இஸ்திக்பாரையும் இஸ்ஸத்தையும் எங்களுக்கு மக்களுக்கு மத்தியில் அவர்களுக்கு சொல்லி காட்டக்கூடிய தன்மையை ஏற்படுத்துமெண்டா இது தேவையில்லை. இப்படி ஒன்று தேவையே இல்லை. அதாவது இம்தினான் என்று இது சொல்ற இம்தினான். அதனால தான் நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா 3 பேரை பார்க்க மாட்டான். அந்த 3 பேரில் ஒருவர் யார் என்று சொன்னால் அல் மன்னான் அல்லதி யுத்தி லா யுத்தி இல்லா மின்னத்தன். அவர் கொடுத்தாலே என்னட்ட இவன் வாங்கித்தான் வாழ வேண்டும் என்கின்ற மனோபாவத்தில் தான் கொடுப்பாரு. அப்படிப்பட்டவனை நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், பார்க்க மாட்டான். அப்படிப்பட்டவர்கள் தர்மம் செய்வதை விட நல்ல வார்த்தை சொல்லி விட்டுறது என்னது அவர்களுக்கு சிறந்தது. ஏன்னா இது அவர்களுக்கு உலகமும் இல்லை மறுமையும் இல்லாத ஒரு நிலை என்ன செய்யும், ஏற்படுத்தும் இடத்தை பார்க்குறோம். இது அதாவது அடியார்களோடு நடக்கிற விஷயத்தில். அப்போ அல்லாஹ்வுடைய இபாதத்தை அல்லாஹ்வுக்கே சொல்லி காட்டுற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும். அதாவது ஒரு அறிஞர் அபு இஸ்ஹாக் ஷீராசி, அபு இஸ்ஹாக் ஷீராசி அவர் பெரிய ஒரு ஷாஃபி மத்ஹபில் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர், மிகப்பெரிய ஒரு ஃபக்கீஹ், 4ஆம் நூற்றாண்டில் மரணித்த ஒரு அறிஞர். அவர் தனது தந்தை அலி பின் யூசுஃபோட ஒரு இடத்துல இருக்கிறார். அவர் சின்ன வயசு. அலி பின் யூசுஃபோட ஒரு இடத்துல இருக்கிறார். நிறைய மக்கள் இருக்கிறாங்க, நல்ல மக்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் தூக்கம், நைட்டில் எல்லாரும் தூக்கம். பாப்பா மகன் இருந்து இல்ம முராஜா பண்ணிங்க நிற்கிறாங்க, தொழுவுறாங்க, இபாதத் செய்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. செஞ்சு முடிஞ்சு அந்த மகன் வாப்பாட்ட சொல்கிறாரு, இவங்க யாருமே 2 ரக்காத்து என்ன செய்யலை, தொழுகிறவங்க இதுக்குள்ளே யாரும் இல்லையான்னு சொல்லி. அப்போ வாப்பா என்ன சொல்கிறான்னு சொன்னால், மகனே இதைவிட நீ தூங்கி இருப்பது சிறந்தது, இதைவிட நௌமுக அஃப்தல் மின் இல்லைங்களா, நீ இதைவிட தூங்கி இருப்பது சிறந்தது மின் உகூஇக ஃபில் ஹல்க், அல்லாஹ்வுடைய படைப்புகளை பற்றி புறம் பேசுவதை விட. பாருங்க, ஒரு அவனுக்கு தொழுத உடனே சைத்தான் அடுத்த செக்ஷன்ல எதுக்கு வர. இது இமாம் அபு இஸ்ஹாக் ஷீராசி சின்ன வயசுல அவருக்கு வாப்பா மூலம் கிடைச்ச என்ன தர்பியா, அலி இப்னு யூசுப் மூலம் கிடைச்ச தர்பியாவை தந்தை என்ன செய்யற மகன் சொல்லி காட்டுறாரு. என் வாப்பா எனக்கு இதை என்ன செஞ்சாரு, இப்படி சொன்னாரு. நம்ம தொழுதமா அல்லாஹ் தஆலா என்கிட்ட இது கபூல் செஞ்சிட்டானா அதோட போயிடணும். அதாவது அதனால தான் அன்றைய காலத்தில் உள்ள நல்ல மக்கள், அறிஞர்கள், நபிமார்கள் எல்லாருமே எப்படி இருந்தாங்கன்னா, ஒரு நன்மை செஞ்சிட்டா அதுக்கு பின்னால் அவங்களோட துவா அந்த நன்மை எனக்கு கிடைச்சதல்ல கபூல்ல இருந்துச்சு. கபூல் செஞ்சிரியா அல்லாஹ், தக்கப்பல் மின்னா தக்கப்பல் மின்னா தக்கப்பல் மின்னா அல்லாஹ், இதை கபூல் செய்யறதுல மிச்ச கவனமாக இருந்தாங்க. அவர்கள் அந்த அமலுக்காக துவா கேட்பதை விட கபூலுக்காக நிறைய என்ன செஞ்சாங்க, துவா கேட்டார்கள். ரப்பனா தக்கப்பல் மின்னா யார் கேட்டது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா. கௌபத்துல்லாவை கட்டி உலகத்தில் உள்ள அவ்வளோ முக்கியமான ஒரு ஆலயத்தை கட்டிட்டு ரப்பனா தக்கப்பல் மின்னா, யா அல்லாஹ் எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள் என்று சொல்லக்கூடிய அந்த துவா கேட்டோம். மூமின் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, ஆமீன், யா அல்லாஹ் என்ன செய், கபூல் செய் என்கின்ற என்னது வார்த்தையை நம்ம சொல்றத பார்க்கிறோம். மூமினுடைய கடைசி வார்த்தையாக சொர்க்கத்திலே மெதரிக்கும் வாஹிரு தவானா. வாஹிரு தவானாண்டா என்ன, ஒரு முஃமினுடைய கடைசி பிரார்த்தனை, எங்களது கடைசி பிரார்த்தனை. சொர்க்கவாதிகள் சொல்லுவாங்க, சொர்க்கவாதிகள் சொல்லுவார்கள், சொர்க்கத்தில் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா வாஹிரு தவானா, எங்களது கடைசி பிரார்த்தனை என்ன தெரியுமா, அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதான் எங்களோட கடைசி, இதான் எங்களோட ஃபர்ஸ்ட்டும், இதான் எங்களோட கடைசியும். புகழ் அனைத்தும் யாருக்கு, அல்லாஹ்வுக்குன்றது. அப்போ நம்ம செய்யக்கூடிய ஒரு தஸ்பீஹ், நம்ம செய்யக்கூடிய ஒரு தொழுகை, நம்ம செய்யக்கூடிய ஒரு தர்மம், நம்ம செய்யக்கூடிய மார்க்கத்துக்குரிய சேவை எல்லாமே எதுக்காக இருக்கணும், அல்லாஹ் எனக்கு செய்த அருள், அல்லாஹ் செஞ்ச அருள்ல நான் கூலி எதிர்பார்க்கிறேனே தவிர அடியார்களை விட நான் கூடுதல் என்றதுக்காக அதை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அவர்களுக்கு பெருமை பாராட்டுற மாதிரியான ஒரு எண்ணமாக அதை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம வீதிகளில் நடந்து செல்றோம், நம்மளை விட அதாவது நன்மையில குறைந்த மக்கள் என்ன செய்யறோம் நம்ம பார்க்கிறோம், நன்மையில குறைஞ்ச மக்கள் அல்லது பாவத்தில் ஈடுபடக்கூடிய மக்களை பார்க்கிறோம். பெரும்பாலும் 75% கவலை எல்லாம் அவன் பாவத்தில் இருக்கிறானே, இப்படி கெட்டு பேத்திக்கிறானே என்ற தோரணையில இருக்கும். ஆனா அந்த தோரணை பெரும்பாலும் எதென்றா, நான் நல்லா இருக்கிறேனே என்று சொல்றது தான். அஸ்தக்ஃபிருல்லாஹ், இப்படி இருக்கிறாங்களே சுப்ஹானல்லாஹ் அப்படின்றது. இவர் பீச்சுக்குள்ளே இது சொல்லி, நீ ஏன் பீச்சுக்கு போனேன், சரியா, பீச்சில் உட்காந்துட்டு இருக்கிற எல்லா பாவிகளையும் பார்த்துக்கிட்டு அந்த இடத்துல அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்றது.
தேடி பேத்து அஸ்தகுஃபிருல்லாஹ்னு சொல்லி இப்போ நீ என்னத்துக்கு போகணும்? ஒன்றில் நீ காத்து வாங்க போன அவருக்கு ஒரு இடம் இல்லை, நீ போனாய் பேசாமல் என்ன செஞ்சிடணும் வந்துடும். நீயோட பாவத்துக்கு அஸ்தகுஃபிருல்லாஹ்னு சொல்லிக்கின்றி, தவறான காட்சிகள் பார்த்துட்டியா, பிழை செஞ்சுட்டு அஸ்தகுஃபிருல்லாஹ்னு சொல்லிட்டு ஏன் அந்த அவங்கள பற்றி நீ பேசுகிறேன்னா ஏன் அங்கே போனேன்? அல்லது ஒரு அந்த இடத்துல எல்லா மக்களுக்கு நேர்வழி காட்டுற மாதிரி ஒரு ஏதாவது வேலையோட என்ன செய். ஆனால் நீ என்ன செய்கிறான்னு சொன்னால் நான் எப்படிப்பட்ட நல்லவன், நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் என்றதை காட்டுவதற்கான நிறைய முயற்சிகளை என்ன செய்கிறான் பார்க்குறான். அதனால தான் ஒரு அறிஞர் சொல்கிறாரு, அதிகமான பெருமை அடிப்பவர்களாக தொழுகையாளிகளை நான் காண்கிறேன் என்று. இன்னொரு சொல்கிறாரு, எனக்கு அநியாயம் செஞ்சவர்களுக்கு எதிராக துவா கேட்கறதுக்கு பள்ளிக்கு போனால் முன்சபில் அவங்க தான் உட்காந்துருக்கிறாங்க. இது தொழுகை குறைச்சி பேசலை. ஆனால் நிறைய பேர் இபாதத்தில் காட்டுற கவனம் தனது மற்ற சகோதரர்கள் பாவிகளாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் என்று இவர் எதை காண்றாரோ அவங்கள் மீது பெருமையாக என்ன செய்கிறாங்க, அதை காட்டாங்க. தான் ஒரு அதாவது தனக்கு எல்லாம் தெரியும் என்கின்ற அமைப்பில் காட்ட. அவன் எப்படி இருக்கிறான், அவனுக்கு எது சிறப்பண்டா, அவன் செய்கிறது பாவம், அல்லாஹ் தஆலா அந்த பாவத்தின் மூலம் அவர்களை அழித்து விடலாம், அவர்களை நரகவாதிகளாக ஆக்கி விடலாம். ஆனால் அவன் இன்கிசார் ஆகிட்டான்டா, உள்ளத்தால் உடைஞ்சி நாங்களாம் இப்படி பாவம் செய்கிற பாவிகள் ஆகிக்கிறோம், எப்போ நம்ம திருந்துவோம், எப்போ நம்ம ஒழுங்காக வாழும் என்ற ஒரு வேதனை வந்துட்டேன்டா. ஓண்ட பெருமை தரக்கூடிய இபாதத்தை விட அது சிறப்பு. அல்லாஹ்வுக்கு முன்கால பணிகிறது என்ன சிறப்பு. நம்ம ரெண்டு செய்திகளை பார்க்குறோம் ஹதீஸில். ஒன்று அஹப், ரெண்டாவது அஃப்ரஹ். அல்லாஹ் பற்றி வருது. அஹப்பண்டா அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது, அஃப்ரஹண்டா அல்லாஹ்வுக்கு மிகவும் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது, மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடியது. ஹதீஸில் வருது எப்படின்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் அடியார்கள் செய்கின்ற வணக்க வழிபாடுகளிலேயே எனக்கு மிகவும் விருப்பமானது நான் கடமையாக்கிய இபாதத்துக்கள். எனக்கு மிகவும் விருப்பமானது நான் கடமையாக்கிய இபாதத்துக்கள். பார்த்துக்கோங்க. ஆனால் எங்கள்கிட்ட விளக்கத்தில் என்ன, சுன்னத்தான இபாதத்தை அல்லாஹ்வுக்கு என்ன மிச்சம் விருப்பம் மாதிரியே, கடமை என்றதே நம்ம பெரிய போராட்டத்தில் இருந்துக்கிறோம். அதனால சுன்னத்து தான் அல்லாஹ்வுக்கு மிச்சம் விருப்பமாக்கி அடுத்த இதில் வச்சுக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது எதுண்டா, அல்லாஹ் கடமையாக்கியதை நாங்கள் செய்யறது. அவன் 5 நேரம் தொலை சொல்லிக்கிறான், அந்த கடமையை நம்ம பேர் என்ன செய்யறது. ஜக்காத்து கொடுக்க சொல்லிக்கிறான், அதை செய்யறது. நோம்பு பிடிக்க சொல்லிக்கிறானோ அதை செய்யறது. உண்மை பேச எப்படி எதெல்லாம் கடமையாக்கி இருக்கிறானோ அதை செய்வது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது. அல்லாஹ்வுக்கு எது மகிழ்ச்சியானது தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல்லாஹி லல்லாஹு அஃப்ரஹு பி தௌபதி அப்திஹில் முஃமின். அடியானுடைய ஒரு அடியான் தௌபா செய்வது அல்லாஹ்வுக்கு அவ்வளவு சந்தோஷமானது, அவ்வளவு மகிழ்ச்சி. அது விருப்பமானது, இது மகிழ்ச்சியானது. மகிழ்ச்சியில உச்சகட்ட ஒரு மனிதனுக்கு எதிர்க்கலாம், உயிர் போயிருமோ என்று நினைக்கக்கூடிய நேரத்தில் உன்னோட உயிர் போகாது என்ற செய்தி கிடைக்கிறதா உலகத்தில் விருப்பமானது. பாலைவனத்தில் உணவுகளோட தண்ட பிராணியோட போனவனுக்கு அந்த உணவு தண்ணீர் உடுப்பு எல்லாம் சேர்த்து அந்த பிராணி என்ன செஞ்சிருது, காணாமல் போயிடுது. பாலைவனத்தில் இருக்கிறான். நடு பாலைவனத்தில் இருக்கிறவங்கள்ட்ட நிலைமை நம்ம இங்கே உள்ளவங்க சொல்லி விளக்கப்படுத்தணுட அவசியம் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நான் மவுத்தாகிருவேன் அவனுக்கு கன்ஃபார்ம், யாரும் இந்த இடத்துல வரப்போறதுலன்னு கன்ஃபார்ம். அப்படி இருக்கிற தூங்குறான். தூங்கி எழுப்பி பார்த்தா அந்த வாகனம் என்ன செய்யுது, பக்கத்தில் இருக்குது, எல்லாமே இருக்குது, உணவும் இருக்குதுண்டா. அந்த நேரத்தில் அவன் அடைகிற சந்தோஷத்தில் உச்சகட்டத்தில் பேச்சு அவனுக்கு மாறுது. அந்த அப்தி வான ரப்புக், நீ எனது அடிமை, நான் உனது எஜமானன். அப்படி என்று நீ எனது எஜமானன் சொல்ல வேண்டிய வார்த்தையை மாறி அவன் என்ன செஞ்சிடறான், சொல்லிடுறான். அதை கூட அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த சந்தோஷத்தில் அல்லாஹ் தஆலா அதை என்ன செய்ய மாட்டான், கணக்கில் கூட என்ன செய்ய மாட்டான், எடுக்க மாட்டான். அந்த அளவுக்கு அல்லாஹ் அவர் ஒரு தன் அடியானுடைய தௌபாவில் சந்தோஷப்படுறான்னு வருது. இது ரெண்டும், ஒன்று அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, இன்னொன்று அல்லாஹ்வுக்கு மிகவும் மகிழ்ச்சியானது.